வணக்கம். திருப்பூர் மாவட்டத்தில் இன்று தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடுதழுவிய கோரிக்கை முழக்கப் போராட்டம் திருப்பூர் மாநகராட்சி அருகில் நடைபெற்றது. விடுதலை பெற்ற 75 ஆண்டுகள் கடந்த பின்பும் மனிதமாண்பை இழிவுபடுத்தும் விதமாக தொடர்கிற விசவாயு மரணங்களை தடுத்து நிறுத்துக. ஐஐடி, ஐஐஎம் மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் துப்புரவு பொறியியல் துறைகளை துவக்கிடுக. அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் போதுமான நிதி ஒதுக்கீடுடன் துப்புரவு பொறியியல் துறையை துவக்கிடுக. விசவாயு மரணங்களுக்கு சட்டப்படியான நிவாரணம் 30 லட்சம் வழங்கிடுக. தூய்மை பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள தொழிலாளர்களின் மறுவாழ்வை உறுதிப்படுத்துக என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் CK கனகராஜ் தலைமை தாங்கினார். மாவட்ட தலைவர் ச. நந்தகோபால், ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவை நிறுவன தலைவர் ஆசு பவுத்தன், யாழ் ஆறுசாமி திராவிடர் கழகம், அவினாஷி கமணி ஆதித்தமிழர் பேரவை, ரா. செந்தில்குமார் திராவிடர் தமிழர் கட்சி, தமிழமுதன் புரட்சிகர இளைஞர் முன்னணி, சன் முத்துக்குமார், முகில் ராசு, தந்தை பெரியார் திராவிடர் கழகம், கு. ஆறுசாமி ஆதித்தமிழர் கட்சி மற்றும் மார்ச்சி அம்பேத்கர் பெரியார் அமைப்புகள் தோழர்கள் 60க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றார்கள். ஒன்றிய உயர்கல்வி நிறுவனங்களில் துப்புரவு பொறியியல் துறையினை உருவாக்கு என்று கோரி போராட்டம் மாநிலம் தழுவிய போராட்டம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் ஒருங்கிணைப்பில் போராட்டம் கோரிக்கை முழக்க போராட்டம் மார்க்சிய அம்பேத்கரிய பெரியாரிய அமைப்புகளின் ஒருங்கிணைந்த போராட்டம் வெல்லட்டும்.